வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. சமீபத்தில் திராவிட கழகம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு மாநாடும் கல்லணை தந்த கரிகால் சோழன் விழாவும் செப்டம்பரில் நடத்த போறதா சொல்லியிருக்கு. திடீர் பாசம் எதுக்கு நீங்களே சொல்லிடுங்க. அதாவது இந்த ரஜினி நடித்த படம் சந்திரமுகியா, அதில் வடிவேலு அந்த பங்களாக்குள்ளே போயிட்டு திடீர்னு சாய்தான் உருளுதான் அந்த பங்களா முன்னாடி ரஜினி சொல்லுவாப்ல, திடீர்னு சாய்தான் உடைதான். அதே மாதிரி என்னோட திடீர்னு திராவிட கூட்டத்துக்கு தமிழ் மன்னர்கள் மீது இவ்வளோ பாசமாக இருக்குன்னு நமக்கு அதே இதாயிட்டு, திடீர்னு சாய்தாங்கிற மாதிரி ஆயிட்டு. உங்களுக்கு ஏதுப்பா பண்பாடு? அது என்ன திராவிட பண்பாடு? மன்னன் தமிழ் மன்னன், அங்கே திராவிட பண்பாடு எங்கே வச்சு? திராவிட பண்பாடும் பாதுகாப்பும் அப்படிங்க. பண்பாட்டு பாதுகாப்பு, திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு மாநாடு. அதுக்கப்புறம் கல்லணை தந்த கரிகால சோழனுக்கான விழா. இப்போ இதுதான் நுணுக்கமானது. திராவிட கூட்டத்தை நீங்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக அவர்களை கையாள வேண்டும். திடீர்னு இவர்களுக்கு ஏன் தமிழ் மன்னர்கள் மீது இவ்வளோ கரிசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம மோடிஜி இப்போ போனார்ல, ராஜேந்திர சோழன் விழாவுக்கு கங்கை கொண்ட சோழவரத்துக்கு வந்தார். இப்போ என்னன்னா, இது நாள் வரைக்கும் திராவிடர்கள் அவர்கள் ஒரு கற்பிதத்தையும் வரலாறையும் தமிழர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள். அது அவர்கள் கையில் ஊடகங்கள் இருந்த வரைக்கும் அதுக்கு தான் நம்ம வரலாறு அப்படின்னு நம்பிக்கிட்டோம். அதான் நம்ம பெரியாருக்கு சாக்ரட்டிஸ் விருது அப்படின்லாம் கொடுத்தாங்க, யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் பாடத்திட்டத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் பாய்களா, அதெல்லாம் டுபாக்கூருங்கிறது இன்றைக்கி தான் தெரியுது. நம்ம படித்த பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்திட்டத்தில் ஒரு டுபாக்கூர் வரலாறை எழுதி அதை வரலாறாக நமக்கு சொன்னார்கள். இப்படி திராவிட கூட்டம் அவர்களிடம் இருந்த அதிகாரத்தின் மூலமாகவும் அவர்கள்ட்ட இருந்த ஊடகத்தின் மூலமாகவும் தமிழர்கள்ட்ட ஒரு பொய்யான வரலாறுகளை இவர்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 2009 அப்புறம் உருவான இந்த தலைமுறையும் நமக்கு இயற்கையாக வரப்பிரசாதமாக வந்த காலமாட்டத்தின் அடிப்படையில் வந்த இந்த சமூக வலைதளங்களுடைய வரவுக்கு பிறகு தமிழ் பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய மன்னர்கள் குறித்தும் கல்வெட்டுகள் ஆய்வுகள் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாக வரலாறுகளை தேடி பயணம் செய்து அவர்கள் ஒவ்வொரு வரலாறையும் வெளியே கொண்டு வராங்க. எங்கெங்கேயோ இருக்குது கல்வெட்டுகள்லாம் தேடி அரசுகள் செய்கிற வேலைகளை எல்லாம் தமிழ் பிள்ளைகள் தனியாராக தங்களுடைய தன்னார்வத்தில் பண்ணுறாங்க. அதன் மூலமாக வரலாறு மீண்டெழுகிறது. தமிழர்கள் மீண்டும் தங்களுடைய வரலாறை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போது அடுத்த தலைமுறை எல்லாமே இதை நோக்கி போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி முன்னாடி பெருசாக யோசிச்சிருப்போமா? கிடையாது. நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் பற்றி யோசிச்சிருப்பாங்க? கிடையாது. சேர மன்னர்கள் பற்றி யோசிச்சிருப்பாங்க? கிடையாது. பெருசாக அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வு தளத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் மட்டுமே அது பற்றின உரையாடலாகவும் ஒரு அரங்க கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீமான் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து இந்த முப்பாட்டன் முருகன் ஆரம்பித்து எங்களுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் அப்படின்லாம் பேச ஆரம்பித்து ஒவ்வொரு மன்னர்கள் பற்றியும் பேச ஆரம்பித்த பிறகு தமிழர்கள்ட்ட தங்களுடைய முன்னோர்கள் குறித்த தங்களுடைய மன்னர்கள் குறித்து தங்களுடைய வரலாறுகள் குறித்து தேடி பயணிக்கும் ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம செஞ்சி கோட்டை அதை டக்குன்னு அப்படியே மராத்தியர்களுக்கு தாரை வைத்தாங்க. ஏன்னா அது அவன் சொத்து இல்லை, இது தமிழர்களுடைய கட்டிய கோட்டை. அதை மராட்டிய சிவாஜி இருந்துட்டால் அது சிவாஜி கோட்டை ஆயிருமா? அப்போ மராட்டியர் சிவாஜியுடைய இதில் பட்டியலில் இதை சேர்க்குறாங்கன்ட்டு அனுமதி கேட்குது யுனெஸ்கோ. அதுக்கு இங்கே உள்ள திராவிட மாடல் அரசு வாழ்த்து சொல்லி அனுமதி கொடுக்குது. யாருக்கு? அவன் சொத்தாக இருந்தால் கொடுத்துருப்பாங்களா? அண்ணா அறிவாலயத்தை சிவாஜியுடைய கோட்டைகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் விட்டுருவீங்களாப்பா? அப்போ எதிர்ப்பீங்கள? அப்போ இது செஞ்சி கோட்டை யாரோ எவனோ தமிழ் மண்ணை கட்டினது அப்படிங்கிறது அதை சீமான் எடுத்து போட்டு பேசின உடனே இந்த பெருமை தமிழ்நாடு தானே சார்? எது பெருமை? அது யாருடைய பெருமை? பெருமை சரிதாங்க, ஆனால் அது யாருடைய பெருமையாக இருக்கணும்? உங்கள் வீடு உங்களுடையது தான். நீங்கள் வீட்டில் உங்கள் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, வீடு உங்களுடைய வீடு. ஆனால் வெளியே நான் போகிற கல்வெட்டில் என் பேரை அடித்து வச்சா ஒத்துக்கிடுவீங்களா? இல்லை பக்கத்து ஊருக்காரங்க உள்ளது பேரை அடித்து ஒத்துக்கிடுவீங்களா? அதே மாதிரி தான் அந்த கோட்டை தமிழர்களுடைய கோட்டை. அப்போ அந்த கோட்டை எப்படி பேர் வாங்க வேண்டும்? அது தமிழர்களுடைய பெருமையாக தான் யுனெஸ்கோவில் பதிவாக வேண்டும். இதை யார் செய்வா? ஒரு சீமான் மாதிரி ஒரு தமிழை இல்லைனா வேற ஒரு தமிழர்கள் இவர்கள் முன்னெடுத்தோடனே வருது. இப்போ சீமான் தான் அதை பேசுகிறாரு, வெளிச்சத்துக்கு வருது. இப்போ திராவிட கூட்டத்துக்கு முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டோன்ட்டு மாட்டிக்கிட்டே பங்காளி அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி தமிழர்கள் இன்றைக்கு தங்களுடைய வரலாறை மீட்டுருவாக்கம் செய்கிறதோட தமிழ் பிள்ளைகள்லாம் எல்லாம் அதை நோக்கி பயணிக்கிறாங்க. சரி, திராவிட கழக மாநாடு பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அதை தான் தானே பண்றாங்க. இல்லை, நல்லதுதான். அது நல்லதுன்னா யார் செய்யணும்னு இருக்கு. இப்போது உங்கள் வீட்டு நகைக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம், ஊரில் திருட்டு பையன் வந்து ஒருத்தன் பூஜை பண்ணக்கூடாதுல்ல. பீரோவில் நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க, இல்லை பணம் வச்சுருக்கீங்க, லட்சுமி பூஜைன்னு ஏதோ ஒரு பூஜையை நீங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரன் பண்ணலாங்க. உங்கள் ஏரியாவில் புகழ்பெற்ற திருட ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், ஐயா சார் நான் பூஜை தான் பண்ண வரேன், உங்கள் வீட்டு பீரோவில் காட்டுங்க, உங்கள் வீட்டில் பணம் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, நகை நல்லா எடுத்து வைங்க, நான் பாருங்கள் நல்லா அந்த திருடர்களுக்கான ஒரு கெட்டப்பில் வரான்னு வைங்களேன், வந்து பாருங்கள் சார் நான் பூஜை பண்ணதுக்கு வந்திருக்கேன், நான் பாருங்கள் எல்லாம் விளக்கெல்லாம் வச்சுருக்கேன், திருநீர் வச்சுருக்கேன், நான் பூஜை பண்ண உடனே ஓடுவீங்களா? திருடனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும்ல. அவன் இப்போ பூஜை தான் பண்ண வந்திருக்கான், ஆனால் அவன் திருட்டு போய் இங்கே வந்து எவ்வளோ நகை இருக்குது, யார் வீட்டில் பீரோவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் வரான். அதே மாதிரி தான் திராவிட கூட்டத்தை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வேலையை வந்து வரலாற்று தெரிவு செய்வது அல்லது அந்த வரலாற்றை மடைமாற்றி எழுதுவது, நம்மளுடைய மன்னர்களை இழிவுபடுத்தி பேசுவது. அந்த உங்கள் மன்னர்களுக்கு அறிவே கிடையாது. ராமசாமியோட வேலை என்ன? நம்மகிட்ட சொன்னதெல்லாம் என்ன? உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாதுடா, நீங்களாம் முட்டா பயில்கடா இதானே சொல்லிக்கிட்டே இருந்தார். திரும்ப சாகிற வரைக்கும் அதானே சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. எப்படி சாகிற கடைசி கூட்டத்தில் வந்து தமிழர்களை சூத்திர மக்களாக விட்டு விட்டு செல்கிறேன் என்ற அர்த்தம் தான் இருக்குது. ஏன் தமிழர்கள் தான் சூத்திரர்களா? எங்கேயாவது மனு எழுதுனதில் தமிழர்கள்னு குறிப்பிட்டிருக்கான். அது சூத்திரன் 4 சாத்திரியன் சூத்திரன் வைசியன் ஒரு 4 செக்ஷனை எழுதி வச்சுட்டு போகிறார். அது கடைசி வரைக்கும் தமிழர்களை நோக்கி தான் சொன்னார். அப்போ இதை இன்னைக்கு கேட்குறோம், எங்கே எழுதிருக்கு தமிழரை சொல்லிச்சார் கேட்டோடனே அதெல்லாம் அமைதியாக அதெல்லாம் மாற்றிட்டாங்க, ஆஃப் ஆகிட்டாங்க. இப்படி தமிழர்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. உங்களுக்கு பெருமையெல்லாம் நாங்கள் விஜயநகர கூட்டத்தார் திராவிட கூட்டத்தார் நாங்கள் கொடுத்தது தான் அப்படிங்கிறது இவர்கள் கற்பிதத்தை நம்மகிட்ட உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இவர்களுடைய மிகப்பெரிய வன்மம் என்னவாக இருக்கும்னா ராஜராஜ சோழன் மேலே பாயிறது. ஏன்னா அவன் தெலுங்குக்குள்ள காலன், அவனுக்கு பட்டமே அது. அவனை வந்து இப்போ கொஞ்சம் பேர் வந்து ஆமாம் சமீபகாலமாக என்னென்னா இது ஒரு தந்திரம். இதை வந்து ஆரியர்களும் செய்வாங்க. ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது, முதல்ல அதை எதிர்க்க முடியலன்னா அதுக்கப்புறம் ஆட்டையப்படும். முதல்ல அழிக்க முயற்சி பண்ணுறது, எதிர்க்கிறது, இப்படி பலவாறாக அதை வந்து விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அதை சமாளிக்க முடியலன்னா அதுக்கு ஒரு புது கதை எழுதி இவருக்கும் இவருக்கும் பிறந்தவர்கள் இவர்கள் எங்களுடைய ஆட்கள் அப்படின்னு சொந்தம் கண்டாங்க. ஆமாம், வள்ளுவர் இங்கே உள்ள தமிழர் அப்படின்னா வள்ளுவனுக்கு ஒரு கதை எழுதுறது, அவன் வந்து இன்னாருக்கும் பிறந்தவர் அப்படின்னு ஒரு கதை எழுதி இது பண்ணுறது. இப்படி அவர்கள் வரலாறு உருவாக்குற மாதிரி இந்த திராவிட கூட்டத்தாரும் அதைத்தான் செய்வார். தமிழர்களுடைய அடையாளத்தை ராஜராஜ சோழனில் ஆரம்பித்து நம்ம மன்னர்கள் எல்லாத்தையுமே வந்து இழிவுபடுத்தி பேசி, அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, அவர்கள் வந்து பெண்ணாதிக்க சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் வந்து சாதி வெறியர்கள், அப்படி இப்படின்னு விதவிதமாக வந்து அவர்களை இழிவுபடுத்துறது. இப்போ அந்த காலகட்டத்தை எல்லாம் உடைச்சி அடுத்த தலைமுறை வந்த உடனே இப்போ நம்ம மன்னர்களை சொந்தம் கொண்டாடுறதுக்கான முயற்சிகளை, அந்த வேலைகளை அவர்களுடைய கூட்டம் வந்து செயல்படுது. அதில் ஒன்றா தான் இந்த இதையும் பார்க்க வேண்டியது. ஏன்னா சங்கிகள் வந்து ராஜேந்திர சோழனுக்கு விளையாடு இயல்பாகவே தமிழர்கள்ட்ட வந்து இந்த எழுச்சியும் வந்து மன்னர்களை தேடி பயணிக்கிறது, அவர்களுடைய வரலாறு தேடி பயணிக்கிறது, நம்மளுடைய வரலாறு யாரை நம்ம பின்புலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாம் அதை நோக்கி போகிறாங்கன்னொன்னே இவர்களும் அப்போ இனிமேல் வந்து இவனோட்ட நம்ம வந்து திட்டி பேசினா வியாபாரம் பண்ண முடியாது. ஏற்கனவே திராவிடத்துக்கு வீழ்ச்சி 2009 அப்புறம் இனிமேயும் வந்து நம்ம இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இங்கே வந்து பருப்பு வேகாது. அப்படிங்கிறனால இப்போ நம்ம மன்னர்களே சொந்தம் கொண்டாடுறது. நம்ம சங்கிகள் வந்து இது பண்ண போகும் இதை தான் சொன்னோம். அவன் வந்து ராஜேந்திர சோழன் சைவன், அவனுக்கு இந்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் எங்கே மன்னன்? தமிழ் மன்னன். அவனுக்கும் இந்துக்கு நீ வர்ற வட இந்தியக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம சொன்னோம். அப்பவும் சொன்னோம், இப்போவும் சொல்லுவோம். இங்கிட்டு உங்களுக்கு பண்பாடும் கிடையாது, திராவிடமே மாதிரி டுபாக் வரும், உங்களுக்கு ஏதுப்பா பண்பாடுமா? இல்லை, உங்கள் பண்பாடு என்னது? உங்கள் பண்பாடு என்னங்க? ரொம்ப இதாக இருக்கும் பண்பாடு. உங்கள் பண்பாடு சொன்னால் திராவிடத்துக்கு ஏது பண்பாடு? நீங்களாம் பண்பாடு கலாச்சாரம் தமிழர்களுடைய இதுக்கெல்லாம் எதிரானவர்களாச்சே. தேசம் இது அபிமானம் இதுக்கெல்லாம் எதிரானவர்களாச்சே. உங்களுடைய மடாதிபதி ராமசாமியார் இதுக்கெல்லாம் எதிரானவர்கள் இல்லை. நீங்களாம் வந்து எல்லாத்தையும் கட்டுடைப்பு பண்ணுறவர்களாச்சே. சமையலறை வேற உடைப்பீங்க. ஆணாதிக்க சிந்தனை போக வேண்டுமென்றால் சமையலறையை உடைப்போம், கற்பப்பையை அறுப்போம், அறுத்தறியுங்கள். இது ஆணாதிக்க சிந்தனையுடையது. இப்போ வந்து புதுசாக தான் சமையலறையை உடைப்போம்ங்க. சமையலில் பெண்கள் இருக்காங்கன்னா ஆணும் சேர்ந்து வேலை பாருன்னு ஆணுக்கு புத்தியை சொல்லுங்கள். சமையலறை உடைப்போனால் ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் வாங்கி தின்னுட்டு இருப்பீங்க. வீட்டில் யார் சமையல் பண்ணுறது? கடைசியில் ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டு இருங்க. அது உங்களை மாதிரியான என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜாலியாக ஜிம்கானோ மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சரி.
குடும்பமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அது எப்படி சரியாக இருக்க முடியும்? பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்றதுனால தான் அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சார் அவரு. பெண்கள் இதை சமையல் அறையிலேயே இருக்கக்கூடாது, அவங்க படிக்கணும், மேலுக்கு வரணும், பொதுத்தளத்துக்கு வரணும், அவங்களுக்கும் போராட்ட குணங்களை வரணும், யார் இல்லைன்னா வரணும், யார் இல்லைன்னா அப்போ சமூக ரீதியாக நீங்களுடைய கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைகிறது தான் விடுதலை. அதனை போதிக்கணும். பெரியார் இல்லைன்னா அந்த அளவுக்கு பெண்கள் இருந்திருப்பாங்களா? பெரியார் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் பெரியார் இருந்தாரா? கேரளாவில் பெரியார் இருந்தாரா? ஒரு சமூக இது முட்டாள்தனமான கேள்வியை திரும்ப திரும்ப திராவிட கூட்டத்தார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம், எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம். ஒரு கால மாற்றத்தில் இயல்பாகவே ஒரு மாற்றம் நடக்கும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அதுக்கு இந்த அடிப்படையில் பார்த்தாலுமே, கால மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தாலுமே அதுதான் நடக்கும். ஒரு இயல்பாக நம்ம மன்னர்கள் காலத்தில் இருந்தோம். மன்னர்கள் காலம் முடிஞ்சு வெள்ளையர்கள் வந்தாங்க. வெள்ளையர்கள் காலத்துக்கு அப்புறம் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. இந்திய தேசிய ஆட்சிகள் இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளோட ஆட்சிக்கு வரும். இப்போ நம்ம வந்து தமிழர் அரசியலுக்கான ஒரு எழுச்சியை நோக்கி நகருது. இதெல்லாம் இயல்பானது. இன்றைக்கி கேட்டால் வந்து அன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருந்தது. அல்லது கல்வியில் ஒரு ஊரில் படித்தவன் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்தால் அதிசயம். ஏன்னா அந்த கல்விக்கான வேலை வாய்ப்பு அன்றைக்கு கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாமே விவசாயம் தான். பண்டமாற்று இருக்கிற ஒரு காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து ஏன் இங்கே ரூபா நோட்டு இல்லை அப்படின்னு கேட்டால் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று நடக்குது. அன்றைக்கி நம்ம வந்து பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருந்தோம். அது இன்றைக்கி கையடக்க செல்ஃபோன்னா அந்த கம்ப்யூட்டர் மாறிட்டு இந்த டெக்னாலஜி வந்துட்டு முகம் பார்த்து முகம் பேசுகிற இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது, இன்றைக்கி வந்திருக்கு. இதெல்லாம் பெரியார்னு சொந்தம் கொண்டாடுவீங்களா? இதெல்லாம் கால மாற்றத்தில் அறிவியல் வளர்ச்சியில் நடக்கிறது. இதுக்கும் பெரியாருக்கு எப்படி சொந்தம்? அப்போ பெரியார் தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் இருந்தனால தான் பெண்கள் எப்படி வளர்ந்துட்டாங்கன்னா, கேரளாவில் பெண்கள் எப்படி வளர்ந்தாங்க, மகாராஷ்டிராவில் எப்படி வளர்ந்தாங்க? இதெல்லாம் அதெல்லாம் எந்த பெரியார் அங்கே இருந்தார்? பெரியாரையும் மதிக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் செஞ்சார் அப்படின்னு ஒரு வகையில் மதிச்சுட்டு போகலாம். நீங்கள் இப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா, அந்த சீமான் போட்டு தூக்கி போட்டு உடைச்சார்ல ஃபர்னிச்சரு, பெரியார் ஃபர்னிச்சர், அப்படி தான் வந்து அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் தமிழர்கள். அப்போ பெண்களையும் நாம் வந்து அறிவு ரீதியாகத்தான் வந்து அந்த இது இருக்கணுமே இல்லையா? ஆனால் இங்கே சூழல் என்ன ஆகிப்போச்சு? கட்டுடைப்போம் அது உடைப்போம்னு சொல்லி பெண்கள் ஆண்களுடைய வணிக சந்தைக்கு அவர்களுடைய உடைகள் வந்து தயாரிக்கப்பட்டு ஆண்களுடைய வக்கரமான வணிக சந்தை, அந்த சந்தையை முற்போக்கு என்று பெண்களிடம் போதித்தார்கள். இப்படி உடை போட்டுட்டு போனால் தான் முற்போக்கு அப்படின்னு போதிச்சாங்க. பெண்கள் அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க. இப்போ இந்த மன்னர்கள் இதுக்குள்ளே இவர்கள் இப்படி வர்றாங்கல்ல, இந்த தமிழர்களுடைய மன்னர்களை இவர்கள் ஆட்டை போடுறதுக்கான இதுதான். அதுக்கேற்றாப்புல இந்த தெலுங்கு மொழியை சார்ந்த ஒரு அம்மா வேறு சில பேரும் கூட இந்த மாதிரி ஆமாம் ராஜராஜ சோழன் ஆரம்பித்து ராஜேந்திர சோழன்லாம் வந்து போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. அவங்க அதற்கான நிறைய அடையாளங்களையும் கொடுக்குறாங்க, நிறைய எவிடன்ஸ். இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவர்களுக்கு வந்து என்னென்னா அந்த இதை முதல்ல எதிர்த்து பார்க்குறது, அப்படி இல்லைன்னா வந்து சும்மா காசா பணமா போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அவரும் எங்கால் தான் அப்படின்னு விவாதமாக்குறது. அதாவது ஒன்றுக்குள்ள அது குப்பையாக இருக்கும். அதுக்கு தர்க்கமோ தரவுகளோ எதுவுமே இருக்காது. ஆனாலும் வந்து நாங்கள் பாட்டுக்கு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் தான் ஒரிஜினல் தமிழர்கள்ட்டு. பேசுகிறது தெலுங்கு கன்னடம். எதுக்கு தமிழர்கள் ஆகணும்? நாங்கள் கன்னடர்கள்னு சொல்லுங்கள், நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லுங்கள், நாங்கள் மலையாளிகள்னு சொல்லுங்கள். எதுக்கு ஒரிஜினல் தமிழர்கள்? அப்போ என்னென்னா இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த நிலத்தின் அதிகாரத்தில் இயங்குறதுக்கு, அதுக்காக பண்ணுற ஒரு அரசியல். அது ஒரு போலியானது. என்னுடைய தாய்மொழி தமிழ்னா நான் தமிழ், என் தாய்மொழி தெலுங்குனா நான் தெலுங்கர். இதான் நான் யாருடைய எந்த இதுக்காகவும் நான் என்னுடைய தாய்மொழி அடையாளத்தை விட்டு அது நான் என்னுடைய மொழியை நானே சிதைப்பதற்கு சமம். இப்படி நான் பொய்யா வந்து சொல்லிவிட்டு வீட்டில் நான் என்னுடைய தாய்மொழி பேசுகிறது இருக்குல்ல, வெளியே நான் என்ன தமிழன், நான் ஒரு மராட்டியனாக இருந்து வெளியே எல்லாம் நான் ஒரு தெலுங்கராக இருந்துட்டு வெளியே வந்து என்னுடைய தாய்மொழி தெலுங்குன்னு சொல்கிறது பொய்யானது. யாரோ ஒருத்தங்களுடைய நலனுக்காக நான் வந்து சொல்கிறது. அது எதுக்கு நான் சொல்லணும்? நீ என்ன மதித்தா என்ன தெலுங்கராகவே மதி, நான் தெலுங்கர் தான். நம்ம 2 பேரும் அன்பு பாராட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்படி இருந்துட்டு போவோம். நான் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் தமிழர்னு சொல்லணும்? போய் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வீட்லேயும் தமிழ் தான் பேசுகிறோம், நாங்கள் வெளியிலேயும் தமிழ் தான் பேசுகிறோம். சரி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருப்பாங்க, ஆனால் எங்களை தெலுங்கு. அது உங்கள் பிரச்சனை சார். நீங்கள் உங்கள் தாய்மொழி இழந்துட்டீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் தாய்மொழி மீட்டெடுங்க. உங்கள் தாய்மொழி என்னவோ அதை மீட்டெடுங்க. நீங்கள் உங்கள் மொழியை இழந்துட்டீங்கன்னா அதுக்காக நான் இப்போ மும்பையில் இருக்க தமிழர்கள் இருக்காங்க, இல்லை பெங்களூரில் இருக்க தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தாய்மொழி தமிழை வந்து பேச முடியல. பேசுகிற இப்போ உள்ள குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் நிலைமை அப்படி ஆகிப்போச்சு.
ஆமா. இன்னைக்கு மெட்ரிகுலேஷனில் படிக்கிற குழந்தைகள் பெருவாரியான குழந்தைகளுக்கு தாய்மொழி, அதுவும் இல்லாமல் இந்த டெக்னாலஜிலாம் வந்த பிறகு எல்லாம் வந்து தங்கிலீஷில் தான் எழுதுகிறோம். ஆக வந்து தமிழில் படிக்கிறதுக்கான அந்த சூழலும் போச்சு, புத்தக வாசிப்பும் இல்லை. அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் தாய்மொழி இழந்துட்டாங்க, அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கல தெரியலனால அவங்க தமிழர்கள் இல்லையா? இல்லை இவர்களுக்கு தமிழ் தெரியும், இல்லை மும்பையில் இருக்க தமிழர்கள் வந்து அவங்கள வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவங்கள மராட்டியர்கள் சேர்த்துக்கலாமா? இல்லை கன்னட தமிழர்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது, அதனால் அவங்களை கன்னடர்கள்னு சொல்லிடலாமா? ஏற்றுக்கிடுவாங்களா? அவங்கள அங்கே தமிழர்கள் தான் சொல்கிறாங்க. இல்லை அவன் எங்கே போனாலும் நீ அடித்தாலும் அடி வாங்கினாலும் சரி அவன் தமிழன் தான் சொல்லுவான். இதுதான் தமிழர்களுடைய இது. எதுக்கு நாங்கள் மாற்றணும்? என்ன அடித்தாலும் நீ என்ன வந்து அங்கீகரித்தாலும் அரவணைச்சாலும் கர்நாடகாலே அப்படி தான் இருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே ஏன் வந்து அப்படி வந்து பொய்யா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி வந்து திராவிடத்தினுடைய வீழ்ச்சின்னு எடுத்துக்கலாமா? இல்லை ஆமாம், இந்த திராவிட ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் ஒரு முறை ஒரு வளர்ச்சி வரும்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ் தேசியம் வந்து வளர ஆரம்பிச்சிருது, நிறைய பேர் பரவலாகிறாங்க, அதை விவாதமாக பண்ணுறாங்க, அது ஒரு பேசுபொருள் ஆகிறாங்க. இந்த தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி வந்து திராவிடத்துக்கு ஒரு வீழ்ச்சி கொடுக்குமா இதுக்கப்புறம்? கண்டிப்பாக. இது வந்து திராவிடத்தின் வீழ்ச்சி காலம் ஆரம்பித்து விட்டது. திராவிடம் இது நாள் வரைக்கும் எவ்வளோ தெனாவட்டாக தமிழர்களை பார்த்து நீங்கள் திராவிடர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழரே நான் திராவிடன் பேசிட்டு இருந்தான். ஆமாம் ஆமாம், தமிழனும் தன்னை வந்து அப்படி தன்னை திராவிடனாக கருதிக்கிட்டு இருந்தால் அதனால் பேசினான். 2009க்கு அப்புறம் திராவிடம் தமிழர்கள் முதுகில் குத்துனதோட விளைவு, கருணாநிதி அவர்கள் வந்து அன்றைக்கு தமிழர்கள் பக்கத்தில் நிற்காதனுடைய விளைவு, அவர் ஏகப்பட்ட நாடகங்கள் நடித்ததோடைய விளைவு, கடற்கரையில் உட்காந்துட்டு ஏர் கூலருக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பங்களுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு அவர் பண்ண துரோகங்கள் இருக்குல்ல, வரலாற்றில் மறக்க முடியாது. அந்த துரோகத்தின் விளைவு தான் இன்னைக்கு வந்து அது நாள் வரைக்கும் திராவிடத்தை நம்பிக்கொண்டிருந்த தமிழர்கள், என்னையும் உங்களை மாதிரியான தமிழர்கள் எல்லாரும் வந்து திராவிடத்தை மறுபரிசீலனை செய்கிறதுக்கான நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்போ தான் தெரியுது உங்களுடைய சீக்ரெட் எங்கே போகுது, இந்த ரூட்டு மேப்பு எங்கே போகுதுன்னு தெரியுது. அது விஜயநகரத்துக்கிட்ட போய் நிற்குது. இவர்கள் வந்து தமிழர்கள் போல் நடித்திருக்கிறாருங்கிற உண்மையை நம்ம உணர்கிறோம். ஆனால் இன்றைக்கி திராவிடத்தை போட்டு முடிக்கிறோம். அன்றைக்கி மட்டும் கருணாநிதி தமிழர்களோட நின்று இருந்தாருன்னா நமக்கு இந்த சிந்தனையே வந்திருக்காது, நம்மளும் திராவிடம் தான் இருப்போம். இன்றைக்கி தான் தெரியுது திராவிடம் வேறு தமிழன் வேறு, தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் தமிழர்கள் போல் நடிக்கக்கூடிய டுபாக்கூர்கள். தமிழர்களை ஆள்வதற்காக அவர்கள் வைத்து கொண்ட பெயர் தான் திராவிடம். தமிழர்களை ஆள்வதற்கு பெருமொழியினர் வைத்து கொண்ட பெயர் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறத இன்றைக்கி உணர ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இந்த திராவிடன்ற பிரச்சனை கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த வைரஸ் கிருமி வந்து, அந்த ஒட்டுண்ணி வந்து இங்கே தான் வந்து இங்கே உள்ள தமிழர்கள் முதுகில் ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு, இந்த கொரோனா கிருமி உலகம் முழுக்க பரவிச்சுல்ல, இந்த கிருமி வந்து இந்த திராவிட வைரஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் மேலே மட்டும் ஏறி உட்காந்துருக்கு. இது ஒரு வினோதமான கிருமி. இந்த கிருமியை வந்து தமிழை கொண்டு தான் அழிக்க முடியுமே இல்லையா, இதுக்கு வேறு மருந்து கிடையாது. இப்போ அதுக்கும் வந்து அந்த கிருமி வந்து தன்னை சூழலுக்கேற்ப வந்து தகவமைச்சுக்கிடும். பொதுவாகவே இந்த வைரஸ் கிருமிகள் அது வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஏற்ற மாதிரி மாறி. ஆமாம், சூழலுக்கு ஏற்றாப்புல அதை மாற்றிக்கிடும். அது மாதிரி இன்றைக்கி தமிழர்கள் வந்து தங்களை திராவிடர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு தகவச்ச உடனே இது நாள் வரைக்கும் தமிழனை பார்த்து நீங்களும் தமிழர்களை பார்த்து திராவிடர்கள்னு தெனாவட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் நாங்களும் தமிழர்கள் தான், அப்போ தமிழர்லாம் யார் தமிழர்கள் அப்படின்னு விதவிதமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு யார் தமிழர் நீ கேள்வி கேட்டே அன்னைக்கு முடிஞ்சு போச்சு திராவிடம். நீங்கள் இப்போ கேட்டீங்கள திராவிடத்தின் வீழ்ச்சியான்னு கேட்டீங்களா, அவன் திராவிட கூடாரம் என்னைக்கு யார் தமிழர்கள்னு தமிழர்களை மடக்குவதாக நினைத்து கேள்வி கேட்டார்களோ அன்றைக்கே திராவிடத்தோடைய சாப்டர் முடியுதுக்கான அறிகுறி ஆரம்பிக்கும். இது வந்து திராவிடத்தின் அந்திம காலம். அது பிரகாசமாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். அதிகமாக பிரகாசமாக இருக்க போது விளக்கு அணைய போகிறதுக்கான அறிகுறி. அது திராவிட விளக்கு அணையும். இப்போ நம்ம வந்து சொல்லுறதுல 2 முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த சமீபத்தில் ஒருத்தருடைய தமிழ் தேசியவாதி ஒருத்தருடைய கைது நடந்தது. சாரங்கபாணி ஐயாங்கிறவர், நல்ல ஆய்வாளர், தரவுகளோட பேசக்கூடியவர், தரமாக பேசக்கூடியவர். அவருடைய கைது வந்து அவர் ஒரு நாம் தமிழர் கூட்டத்துக்கு போயிட்டு, அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை, ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு வெளியே வரும்போது அவர்கிட்ட ஒருத்தர் மயங்கி நிட்டுறாங்க. அவர் பேசிட்டார். சில வார்த்தைகள் அவர் ஒரு பெரிய மனிதர், அவர் வந்து அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த பெரியாரிஸ்ட்டுகள் பண்ணுற ஒரு எரிச்சலில் அவர் வந்து சில வார்த்தைகள் பண்ணிட்டார், சொல்லிட்டார். அதனால் கைது பண்ணாங்கன்னு வைங்களேன். அந்த கைது வந்து அவசியமற்றது. அவர் பெரியவர் அதை பேசியிருக்கக்கூடாது. அதே சமயம் அந்த பேசுனதுக்கு கைதுக்கான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்களே திராவிட கூட்டம். உடனே சமூக நீதி காவலர் வந்து கண்காணிப்பு தலைவர் வீரமணி ஒரு அறிக்கை விடுறது, வரிசை அப்படியே அறிக்கை விடுவாங்க. இவர்களெல்லாம் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். நான் இந்த உரையாடல் முக்கியமாக சொல்கிறதே இது ஒரு எச்சரிக்கையாக. பொதுவாக திராவிட கூட்டத்தை சார்ந்தவர்களிடம் நீங்கள் உரையாடும் போது சரியான தரவுகளோடு பேச வேண்டும். அடுத்ததாக அவர்கள் வந்து ஒரு தந்திரத்தை கையாள்வார்கள். நீங்கள் தரவுகளோடு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க, ஓடிடுவாங்க.
பின்னங்கள் பெடரில் அடிக்க போயிடுவாங்க, அப்படியே கமுக்கமாக இருப்பாங்க. வேல்சாமின்னு ஒரு ஆய்வாளர்னு ஒருத்தர், அதெல்லாம் திராவிட ப்ராடக்ட். இவங்க எல்லாத்துக்கும் வந்து தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துறது, பொய்யான வரலாறுகளை இதுதான் உண்மைங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவாக அழகாக வந்து எழுதக்கூடியவர். இப்போ வேல்சாமி, எஸ் பாலகிருஷ்ணன், ஐஏஎஸ் சு வெங்கடேசன், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஒரு இன்டலெக்சுவல் ஃபார்ம். இவர்கள் வந்து திராவிட கருத்துருவாக்கத்தை உருவாக்குவது, வரலாறை வந்து திணிக்கிறது, திரிப்புறது. சிந்தனையாளர். ஆமாம், அவங்க தான் முற்போக்கு, தமிழன்கிட்டலாம் பிற்போக்கு தான் இருக்குது. அது என்னென்னா அப்படி ஒரு திராவிடம்னா முற்போக்கு, தமிழன் சொன்னால் பிற்போக்கு. இதே வந்து பொய்யானது. அந்த வார்த்தைகளே அரசியல் எப்படி வந்து உருவாக்குறது. இப்போ உங்கள்கிட்ட வருது இல்லை திராவிடம்னா முற்போக்குன்ட்டு, அதே ஒரு அவங்க அரசியல் அவங்க நம்மகிட்ட சொல்லி அப்படி உருவாக்குறது. தமிழனா மொத்த பேரும் சாதி வெறியனுங்க அப்படின்ட்டு. ஆக இதில் வந்து அவர்கள் செய்கிற இந்த அரசியல் வந்து இந்த ஆண்களை திராவிட கருத்துருவாக்கம் செய்பவர்களுக்கு பதிலடியாக தமிழ் கருத்துருவாக்க ஆட்கள் அதிக அளவில் உருவாக வேண்டும், சரியான தரவுகளோடு பேச வேண்டும். அவங்க ஒரு இன்டலெக்சுவலான ஒரு சொசைட்டி இருக்கிற மாதிரி தமிழர்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டி உருவாக வேண்டும். பெண்கள் அதிகமாக இதில் அதுதான் முக்கியமான பாயிண்ட். இதில் திராவிடர்கள் பெண்களை அவர்களை வைத்து தமிழர்களை விமர்சனம் பண்ணுவார்கள். பதிலுக்கு அவர்களை விமர்சிக்கிறதுக்கு தமிழ் தேசிய பெண்கள் உருவாக வேண்டும். அதிக அளவில் தமிழ் தேசிய பெண்கள் கருத்துருவாக்க அரசியலில் களமாட வேண்டும். பின்னாடி ஒளிஞ்சி இருக்காதீங்க, விலகி நிற்காதீங்க. இந்த பெண்களை இப்போ அந்த அம்மா சாரங்கபாணி அவர்கள் ஒரு பெண் திராவிட பேச்சாளர் பெண் ஒருத்தங்களை பற்றி சொல்கிறார்ல, அந்த கருத்தை வந்து சாரங்கபாணிக்கு பதிலாக வேற ஒரு தமிழ் பெண் இருந்து பேசினா அந்த இந்த இது நடக்காது, கைது நடக்காது. ஆண்கள் இந்த மாதிரியான பெண்கள் தொடர்பான விஷயங்களை பேசாதீங்க, அவங்ககிட்ட விவாதமே பண்ணாதீங்க. ஏன்னா கடைசியில் அது வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை வழக்குன்ட்டு கொண்டு போய் முடிப்பாங்க. என்னத்துக்கிட்டா வழக்கு எதுன்னு அதை சொல்ல மாட்டாங்க. நியூஸ் வந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார், பெண் பாலியல் வன்கொடுமையில் கைது, சாரங்கபாணி கைது, அப்படி அசிங்கப்படுத்தாங்க. இவர் என்ன பேசினார், என்ன சொன்னார், அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆகவே திராவிட கருத்துருவாக்க பெண்களை எதிர்கொள்வதற்கு தமிழ் தேசிய பெண்கள் அதிக அளவில் களத்துக்கு வர வேண்டும், அவர்கள் பேச வேண்டும். அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், கருத்துருவாக்க அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய பெண்கள் விலகி நிற்காதீங்க. குறிப்பாக தமிழ் தேசிய ஆண்கள் திராவிட பெண்களிடம் விவாதம் செய்யாதீர்கள், உரையாடாதீர்கள், அவர்களிடம் தர்க்கம் செய்ய வேண்டியது இல்லை. அதற்கு மாறாக தமிழ் தேசிய பெண்களே அந்த தர்க்கம் செய்கிற இடத்துக்கு அனுப்பி வைங்க, அவர்களோட வாக்குவாதம் பண்ண வைங்க, அதை செய்யுங்க. முட்டாள்தனமாக போய் கண்டா அது எல்லாருக்கும் வந்து பதில் சொல்கிறேன்ட்டு போய் எதையாவது கோவத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க, அவன் வந்து அதை பிடிச்சி வச்சுட்டு அதில் உங்களை போட்டு வழக்கில் போட்டு கைது பண்ணி, இப்படி தான் வந்து அவர் சீதையின் மைந்தன் சிறை செய்யப்பட்டார். இப்போ சாரங்கபாணி ஐயா இந்த மாதிரியானவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான பெண் தொடர்பான விவாதங்களில் அவங்க கருத்தை பேசக்கூடாது. அதுக்கு எங்கள் வீட்டு எங்கள் பிள்ளைகள் இருக்குது, அதில் பேசும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக இந்த விஷயத்தை நம்ம வந்து மீண்டும் அழுத்தமாக வலியுறுத்துகிறோம். திராவிட பெண்கள் இந்த இந்த தமிழ் மன்னர்களை ஆட்டை போடுறது, தமிழ் மன்னர்களை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை எதிர்கொள்வதற்கு தமிழ் தேசிய பெண்கள் களத்திற்கு உருவாக வேண்டும். அதை நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.